கார்த்திகா கேட்ட அந்த ஒற்றை கேள்வி அந்த சிறிய அறைக்குள் ஒரு அணுகுண்டை போல வெடித்தது. நான் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இந்த கேள்விக்கு தீபக்கிடம் பதில் இல்லை என்பதல்ல, அவனிடம் சொல்ல துணிச்சல் இல்லை என்பதுதான் உண்மை. அவன் சிலையைப் போல அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் சிதறி கிடந்த அந்த ப்ராஜெக்ட் தாள்களையும் அழுது சிவந்த கார்த்திகாவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தன. ஒருபுறம் அவனது கௌரவமோ, ஆமாம், இவள் போனால் உன் வாழ்க்கை சரியாகும் என்று கத்தியது. மறுபுறம் அவனது மனிதாபிமானம், இவள் எங்கே போவாள், உன்னை விட்டால் இவளுக்கு யாருமே இல்லையே என்று அவனை தடுத்தது. அந்த போராட்டத்தை தாங்க முடியாமல் தீபக் ஆவேசமாக தன் முகத்தை துடைத்து கொண்டான். அவளை ஏறிட்டும் பார்க்காமல் கரகரப்பான குரலில் சொன்னான், போய் உறங்கு. இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல என்று கத்தியவன் விறுவிறுவென்று எழுந்து ஹால் சோஃபாவில் சென்று அப்படியே விழுந்தான். கார்த்திகா அப்படியே நின்றிருந்தாள். அவன் போகாதே என்று சொல்லவில்லை, அதே சமயம் போய் என்றும் சொல்லவில்லை. ஆனால் உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை என்ற வார்த்தை அவளை விட்டுவிட்டு போய் என்று சொன்னதை விட அதிக வலியை தந்தது. அந்த இரவு இருவருக்குமே உறக்கமற்ற இரவாக மாறியது. தீபக் ஹாலில் படுத்திருந்தாலும் அவனது கண்கள் கூரையை வெறித்து கொண்டிருந்தன. அந்த அறை முழுவதும் சிதறி கிடந்த அவனது கனவுகள் அவன் மனக்கண்ணில் வந்து போயின. ஏன் என் வாழ்க்கை இப்படியானது? ஒரு பேராசிரியராக நான் அடைய வேண்டிய உயரங்கள் எங்கே? இப்போது ஒரு சிறுமியால் நான் அடைந்திருக்கும் இந்த அவமானம் எங்கே என்று அவன் மனம் அலைபாய்ந்தது. அவளை அடித்த அவன் கை இன்னும் துடித்து கொண்டிருந்தது. முதலாக ஒரு பெண்ணின் மேல் கை வைத்த அந்த உறுத்தல் அவனது தூக்கத்தை துரத்தியது. அங்கே பெட்ரூமில் கார்த்திகா தரையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த ஒற்றை நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். கிராமத்தில் நிலவை பார்த்து சோறூட்டிய அவளது அப்பாவின் ஞாபகம் வந்தது. அப்பா, நான் செஞ்சது தப்பா அப்பா? அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் தானே நான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனால் நான் எதை தொட்டாலும் அது தப்பாவே முடியுதே என்று அவள் வாய்விட்டு அழுதாள். அடிபட்ட கன்னம் ஒருபுறம் எரிய, தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் அந்த வெறுப்பை எண்ணி எண்ணி அவளது உள்ளம் இன்னும் அதிகமாக எரிந்தது. கடிகாரத்தின் முட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. இருவருமே ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை, பேசவில்லை. ஆனால் அந்த மௌனத்தில் ஒரு பெரிய விரிசல் விழுந்திருந்தது. அந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டு உயிர்கள் இரண்டு வேறுபட்ட உலகங்களில் தவித்து கொண்டிருந்தன. விடிந்தால் என்ன நடக்கும்? தீபக்கின் கோபம் குறையுமா, அல்லது கார்த்திகா ஒரு விபரீத முடிவை எடுப்பாளா? அந்த இரவு எதற்கும் பதில் சொல்லாமல் நீண்டு கொண்டே சென்றது. இரவு முழுவதும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. அதிகாலை விடிந்ததும் அந்த வீட்டில் நிலவிய நிசப்தம் மாறவில்லை. தீபக் குளித்துவிட்டு வந்து, கார்த்திகா கிளம்பு, வெளியே போகணும் என்றான். அவனது குரலில் பழைய அதிகாரம் இல்லை, ஒருவித தவிப்பு இருந்தது. கார்த்திகாவும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் சொன்னது போலவே தலைவாரிக்கொண்டு ஒரு புடவையை உடுத்திக்கொண்டு அவன் பின்னாலேயே வந்தாள். லிஃப்டில் இறங்கி வண்டியில் ஏறும் வரை அவள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அவளது இந்த திடீர் அமைதி தீபக்கிற்கு ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் அச்சமாகவும் இருந்தது. வண்டியை ஓட்டிக்கொண்டே தீபக் கேட்டான், கார்த்திகா, எங்கே போகிறோன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிற? கார்த்திகா சாலையை பார்த்தபடியே அமைதியாக சொன்னாள், நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. என்னால் தானே உங்கள் வாழ்க்கை நாசம் ஆச்சு. உங்கள் கனவு போச்சுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, நான் எதையுமே கேட்க மாட்டேன். அவளது அந்த அப்பாவித்தனமான பதில் தீபக்கின் இதயத்தில் ஈட்டியாய் பாய்ந்தது. தான் அடித்து விட்டோம், திட்டி விட்டோம் என்ற வருத்தமே இல்லாமல் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் எங்கு வேண்டுமானாலும் விடட்டும் என்று அவள் நினைப்பது அவனது மனிதாபிமானத்தை குடைந்தது. தன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதா, அல்லது தன்னை மட்டுமே நம்பி வந்த இந்த பெண்ணின் நிலையை நினைத்து வருந்துவதா என்று புரியாமல் வண்டியை செலுத்தினான். நேராக ஒரு பெரிய நவீன மருத்துவமனைக்கு முன்னால் வண்டியை நிறுத்தினான். கார்த்திகா அண்ணாந்து அந்த பெரிய கட்டிடத்தை பார்த்தாள். என்னங்க, காலேஜுக்கு போகலையா என்று மெல்ல கேட்டாள். இல்லை, ஒரு 15 நாளைக்கு லீவு போட்டுட்டேன் என்றான் தீபக். எதுக்கு? சும்மா தான், எனக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி 15 நாள் லீவ் எடுத்திருக்கேன். இப்போ வா, உள்ளே போகலாம் என்று அவளை அழைத்து சென்றான். உள்ளே சென்றதும் தீபக் ஒரு குறிப்பிட்ட மருத்துவரை சந்தித்து, டாக்டர், இவங்க தான் நான் சொன்ன கார்த்திகா
என்றான். மருத்துவரோ அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு, சரி தீபக், நீங்க வெளியே இருங்க, நான் இவங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணணும் என்றார். அந்த நவீன கருவிகள், விசித்திரமான வாசைகள், வெள்ளை உடையணிந்த மனிதர்களை பார்த்ததும் கார்த்திகாவுக்கு பயம் வந்துவிட்டது. என்னங்க, என் கூடவே இருங்க, என்னை தனியாக விட்டுட்டு போயிடாதுங்க என்று அவன் சட்டையை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். தீபக் அவளை ஒரு பார்வை பார்த்தான். அவனது பார்வையில் இருந்த அந்த தீவிரத்தை கண்டதும் அவள் அப்படியே மௌனமானாள். ஆனாலும் அவள் கண்கள் கலங்கி இருந்தன. மருத்துவர் சிரித்துக்கொண்டே, ரொம்ப பயப்படுறாங்க போல, பரவாயில்ல தீபக், நீங்களும் கூடவே இருங்க, அவங்களுக்கு துணையா இருக்கும் என்றார். கார்த்திகாவுக்கு இரத்த பரிசோதனை முதல் மூளை ஸ்கேன் வரை சில முக்கியமான பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அந்த நேரம் முழுவதும் தீபக் அவளது கைகளை பிடித்து கொண்டே இருந்தான். பரிசோதனைகள் முடிந்த பிறகு மருத்துவர் தீபக்கை மட்டும் தனது தனி அறைக்கு அழைத்து சென்றார். சொல்லுங்க டாக்டர், என்ன ஆச்சு என்று தீபக் படபடப்புடன் கேட்டான். மருத்துவர் அந்த ரிப்போர்ட்டுகளை பார்த்தபடி தீவிரமாக சொன்னார். தீபக், நீங்கள் சொன்னது போலவே ஏதோ ஒரு விஷயம் இவங்க மூளையை ஆழமாக பாதிச்சிருக்கு. அதனால தான் இவங்க ஒரு நார்மல் பொண்ணாக இல்லாமல் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு வர அந்த வலிப்பு மட்டுமே பிரச்சனை இல்லை. உங்களோட மனநிலை இப்போ ஒரு முதிர்ச்சியான பொண்ணோட மனநிலை கிடையாது. ஒரு குழந்தைக்குரிய அந்த அப்பாவித்தனமும் எதையும் புரிஞ்சிக்க முடியாத தன்மையும் அவங்க மூளையில் ஏற்பட்ட பாதிப்போட விளைவு தான். தீபக் அதிர்ச்சியில் உறைந்தான். அப்போ இதை சரி பண்ண முடியாதா டாக்டர்? மருத்துவர் தீபக்கின் தோளை தொட்டு சொன்னார். இந்த உலகத்தில் சரி பண்ண முடியாத நோயின்னு எதுவுமே கிடையாது தீபக். டாக்டர் மனசு வைக்கிறத விட ஒரு மனுஷனோட அன்பு ஒரு நோயை முழுசாக குணமாக்கும். தீபக் புரியாமல் பார்த்தான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம் தீபக், ஒரு நோய் குணமாகிறதுக்கு மருந்து மாத்திரை மட்டும் காரணம் இல்லை. அந்த மருந்தோட உண்மையான அன்பும் பாசம் அக்கறை கலந்த கவனிப்பு இருந்தால் எந்த நோயும் சீக்கிரம் குணமாகும். கார்த்திகாவோட வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பெரிய வலி இருந்திருக்கு. அந்த வலியை மறக்க செய்கிற அளவுக்கு ஒரு சூழல் அமையணும். அவங்க தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கிட்டு அவங்க மேலே சரியான அன்பை காட்டினா 6 மாதத்தில் அவங்க நிச்சயமாக ஒரு நார்மல் பொண்ணாக மாறுவாங்கன்னு என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும். டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் தீபக்கிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தன. அதே சமயம் இத்தனை நாள் அவள் செய்த தவறுகளுக்காக அவளை திட்டியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதும் அவனுக்கு புரிந்தது. மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த தீபக்கின் மனதில் 1000 எண்ணங்கள் அலைமோதின. மருத்துவர் சொன்ன அந்த 6 மாத கால அவகாசம் அவனுக்கு ஒரு வரமாகவும் தெரிந்தது. அதே சமயம் ஒரு சவாலாகவும் இருந்தது. கார்த்திகாவை காரில் அமர வைத்தவன் நேராக ஒரு புகழ்பெற்ற மனநல ஆலோசனை மையத்திற்கு சென்றான். கார்த்திகாவை வரவேற்பறையில் அமர வைத்துவிட்டு தீபக் மட்டும் அறைக்குள் நுழைந்தான். அங்கே அமைதியாக அமர்ந்திருந்த அந்த முதிய ஆலோசகரிடம் தனது திருமண வாழ்க்கை, கார்த்திகாவின் வயது ரகசியம், அவளது அறியாமையால் ஏற்பட்ட அவமானங்கள், தனது ப்ராஜெக்ட் என அனைத்தையும் கொட்டி தீர்த்தான். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அவர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தீபக்கை பார்த்தார். தீபக், இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்க என்று நிதானமாக கேட்டார். தீபக் தன் கைகளை கோர்த்தபடி நிலத்தை பார்த்தான். எனக்கு தெரியல சார், நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன், ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். ஒரு பேராசிரியராக நான் சம்பாதிச்ச கௌரவம் எல்லாம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் என்று தழுதெடுத்தான். அந்த ஆலோசகர் தீபக்கின் கண்களை நேராக பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். தீபக், உங்களுக்கு உங்கள் மனைவியை பிடிக்கலையா, அல்லது அவளோட இந்த நிலைமை தான் உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த கேள்வி தீபக்கை தாக்கியது. அவனிடம் உடனடி பதில் இல்லை. அவன் மௌனமாக அந்த மருத்துவரை பார்க்க அவர் தொடர்ந்தார். இங்கே பாருங்க தீபக், இது உங்களோட வாழ்க்கை. உங்களுக்கு உங்கள் மனைவியை சுத்தமாக பிடிக்கல, அவள் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு நீங்கள் நினச்சா நீங்கள் தைரியமாக தாராளமாக டிவோர்ஸ் பண்ணுங்க. ஆனால் அவள் படிக்காமல் ஏமாத்தினா அப்படிங்கிறது தான் உங்கள் வருத்தம்னா, அல்லது அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த பாதிப்பு தான் உங்கள் கோபம்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. தீபக் நிமிர்ந்து அவரை பார்த்தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்கள் 2 பேரையும் விதி சேர்த்து வச்சிருக்கு. இந்தா அந்த மருத்துவரே சொல்லிட்டார்ல, இன்னும் 6 மாதத்தில் அவள் ஒரு முழுமையான பொண்ணாக மாற வாய்ப்பு இருக்குதுன்னு. ஒருவேளை அவள் குணமான பிறகு நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் வாழ்க்கை அமையலாமில்ல. அவளும் நீங்கள் நினச்சது போல் ஒரு படித்த பொண்ணா உங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்பவளா மாறலாம்ல. அவளது இந்த நிலைமைக்கு அவள் காரணம் இல்லை, அவளோட பாதிப்பு தான் காரணம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்ல யோசிச்சு முடிவெடுங்க தீபக். அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு வாழ்க்கையே சிதைத்துவிடும் என்று மிக கனிவாக சொன்னார். தீபக் அந்த அறையை விட்டு வெளியே வந்தபோது அவனது குழப்பம் ஓரளவு தணிந்திருந்தது. வரவேற்பறையில் ஒரு சிறுமியை போல அமர்ந்து அங்கிருந்த மீன் தொட்டியையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கார்த்திகாவை அவன் உற்று பார்த்தான். மனநல ஆலோசகர் சொன்னது போல தனக்கு அவளை பிடிக்கவில்லையா,
அல்லது அவளின் இந்த நிலைதான் பிடிக்கவில்லையா என்ற கேள்வி அவன் மனதிற்குள் ரீங்காரமிட்டது. இந்த ஸ்டோரியோட அடுத்தடுத்த பாகங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்டோரி கேட்குறவங்க ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.